மஷ்ரூம்லையும் பூச்சி வரும். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் நல்லா விரிச்சு வெளியே வர பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் போரின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டீங்களா? போரிட்ஸ் சின்ன ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அது என்ன பண்ணால் மேலே முட்டை வச்சு அந்த முட்டையிலேருந்து புழு வெளியே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு அழுகி போகும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக நீங்கள் அதில் முக்கியமானது என்னென்னா இந்த வைக்க போகிற மட்டும் கரெக்டாக நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிடணும். அதில் நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா எல்லாமே காலியாகும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் இந்த ரூமு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் என்ன பண்ணணும், ஃபார்மல் வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணணும். இது பண்ணிட்டீங்கன்னாவே இந்த ஃபோர் இடி வந்து வராமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதில் நிறைய ஃபங்கஸும் வருது. ட்ரைகோட்ரோமா விரிச்சு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் வருது. அப்புறம் 2-3 ஃபங்கஸ் எல்லாம் மோல்டுலாம் சில வரும், மோல்டு குரோத்தாக வரும் இதில். அப்போ என்னன்னா முக்கியமாக நீ கவனிக்க வேண்டிய என்னென்னா இதில் வந்து இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரோசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ ஹியூமிடிட்டின்றதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 27 டிகிரிஸ் மேலே போயிடக்கூடாது. 27 டிகிரிக்கு மேலே போயிடக்கூடாது. அதே மாதிரி ஹியூமிடிட்டி வந்து 85% கீழே குறையக்கூடாது. குறைஞ்சிச்சுன்னா நீங்கள்